நீங்க சொல்ற அம்மையார் காந்திமதி அவர்களுடைய 3வது மகன் முகுந்தன், அவர இளைஞர் அணி தலைவராக நியமிக்கும் பொழுதுதான் முதல்ல அந்த மேடையில அன்புமணியாவுக்கும், ராமதாஸ் ஐயா அவர்களுக்குமான அந்த உரசல் அப்படிங்கிறது தொடங்குச்சு. இப்போது இருக்கிற இந்த நியமனங்களிலே முகுந்தன் மீண்டும் உள்ள வருகிறாரா? இல்ல, முகுந்தனுக்கு பதிலா இப்ப மறுபடியும் ஏற்கனவே நம்முடைய இன்றைக்கு மதிப்புமிகு தலைவராக, அதாவது கௌரவ தலைவர்னு ஐயா சொல்லுவாங்க, கோகா மணி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய மகன் தமிழ்குமரனுக்கு ஏற்கனவே மாநில இளைஞரணி பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னல் அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி அவருடைய செயற்பாடுனால அவர் தானாக அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையில் விலகினாரு. அதற்கு பிறகுதான் நீங்க சொல்ற நம்முடைய முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவரா போட்டாரு. அந்த மேடையிலே அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதுலதான் பிளவுபடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இன்றைக்கு மீண்டும் தமிழ்குமரன் அவர்களே மாநில இளைஞர் அணி தலைவராக தமிழக போராளி தலைவர் மருத்துவர் ஐயர்கள் அறிவித்துட்டார்கள். அதனால அந்த சிக்கல் அதுல நிறைவடைந்தது. இனி தமிழ்குமரன் முன்னிலும் வேகமாக கட்சியை கட்டமைக்கிற, இளைஞர்களை திரட்டுகிற, இளைஞர்கள் ஆற்றலை கட்சிக்கு பயன்படுத்துற அந்த பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட தொடங்கிவிட்டார். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இன்னும் கூடுதலான உழைப்பை அவரிடத்துல எதிர்பார்க்கிறோம்.